அடுத்து பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நம்பர்ஸ்லாம் மிஸ் ஆகுது, நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 10, 20. அடுத்து என்ன வரும்? 30, 40, 50, ஆல்ரெடி 60 கொடுத்துட்டாங்க. 70, 80, 90. இங்கே 11லேருந்து மிஸ் ஆகுது பாருங்கள், 11, 22. அப்புறம் என்ன வரும்? 33, 44, 55, 66, 77, 88. அப்புறம் 80லேருந்து நம்ம 90 பேக்வேர்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணலாமா? 80, 90, 70, 60, 50, 40, 30, 20, 10. அடுத்து பாருங்கள், 99, 88, 77, 66, 55, 44, 33, 22, 11. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த பேட்டர்ன் இந்த நம்பர் பேட்டர்ன் அண்ட் டிக் த கரெக்ட் ஒன். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி டிக் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை நம்பரில் வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 10லேருந்து 12 ஜம்ப் ஆகிருக்கு, 12லேருந்து 14, இங்கே 2, இங்கே 2, 14லேருந்து 16, இங்கே 2, 16லேருந்து 18, இங்கே 2, 18லேருந்து 20. நம்பர்ஸ் என்ன இருக்குது? எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் இன் 2 இயர்ஸ். அடுத்து பாருங்கள், 22, 24, 24 to 28, 28 to 32, 32 to 36, 36 to 40. எத்தனை நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20க்கும் 24க்கு எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள்? 21, 22, 23, 24. மொத்தம் 4 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் இன் 4 இயர்ஸ். இங்கே என்ன எழுதணும்? இன்க்ரீஸ் இன் 4 இயர்ஸ். இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 50லேருந்து 45, 45லேருந்து 40, 40 to 35, 35 to 30, 30 to 25. என்ன இருக்குது? நம்பர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 50லேருந்து பின்னாடி போயிருக்கு நம்பர், டிக்ரீசஸ் in 5 numbers. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, which one is correct? It increases by 2ன்னு இந்த பையன் சொல்கிறான், it increases by 3ன்னு இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பசங்க யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? 50லேருந்து 2, 52 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52லேருந்து 54 2 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54 to 56 2 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 56 to 58 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 58 to 60 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பையன் சொன்னது தான் கரெக்ட், 3 இல்லை. இந்த பையன் சொன்ன மாதிரி increases by 2, 2ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் வித் நம்பர் யூ லைக், ஸ்கிப் கவுண்ட் அண்ட் ரைட் இன் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்லேருந்து நம்ம ஸ்கிப் கவுண்டிங் பண்ணணும், நமக்கு பிடிச்ச நம்பர்லேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் 5 இயர்ஸ்லேருந்து நான் 5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுறேன். 5, 6, 7, 8, 9, 10. நான் ஸ்கிப் கவுண்டிங் 5 பண்ணால் எனக்கு 10 வருது. 10லேருந்து நான் ஸ்கிப் கவுண்டிங் திருப்ப 5 பண்ணுறேன். 11, 12, 13, 14, 15. 15லேருந்து நான் ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுறேன். 16, 17, 18, 19, 20. 20லேருந்து நான் ஸ்கிப் கவுண்டிங் இன்னொரு முறை பண்ணுறேன். 21, 22, 23, 24, 25. நான் என்ன பண்ணியிருக்கேன்? 5 நம்பர்ஸ்லேருந்து நான் ஸ்கிப் கவுண்டிங் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஐ பாட் 32 ஸ்வீட்ஸ். இந்த பையன் சொல்கிறான், நான் 32 ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். இந்த பொண்ணு சொல்லுது, ஐ பாட் 26 ஸ்வீட்ஸ். நான் வந்து 26 ஸ்வீட்ஸ் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த பையன் சொல்கிறான், யூ ஹேவ் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ். நான் வந்து வச்சிருக்கிறத விட நீ ரொம்ப கம்மியாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, ஹவு டிட் யூ ஃபைண்ட்? நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு இந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐ ஹேவ் 3 boxes of 10 each. நான் வந்து ஒரு பாக்ஸ்லையும் 10 10 10 நான் அடுக்கி வச்சிருக்கேன். யூ ஹேவ் ஒன்லி 2 boxes. ஆனால் உன்கிட்ட 2 பாக்ஸஸ் தான் இருக்குன்னு இந்த பையன் சொல்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எஸ் யூ ஹேவ் மோர் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் தன் மீ. ஆமாம், நீ என்னை விட நீ தான் அதிகமாக வச்சிருக்கேன்னு அந்த பையனை பார்த்து சொல்லுது. அதுக்கு இந்த பையன் சொல்கிறான், 3 10s இஸ் மோர் தென் 2 10s. 2 10s விட 3 10s தான் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த பையன் 3 பாக்ஸ் வச்சுருக்கான்ல, இந்த 3 பாக்ஸஸ் தான் அதிகம். அதனால இந்த பையன் என்ன சொல்கிறான், 32 தான் அதிகம், 26 வந்து கம்மின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு சொல்லுது, 2 10s இஸ் லெஸ்ஸர் தேன் 3 10s. 3 10s விட 2 10s நான் வச்சிருக்கிறது ரொம்ப கம்மி, லெஸ் தான் சொல்லுது. ஸோ 26 இஸ் ஸ்மாலர் தேன் 32. 26 என்னது? 26 வந்து ரொம்ப சின்னது, 32 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. அடுத்து பாருங்க, டிக் த குரூப் விச் ஹேஸ் மோர் பனானாஸ். இந்த இமேஜில் எந்த பனானா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 10 10 10 40 4 10s இருக்குது, 3 1s இருக்குது. இங்கே 10 10 10, இங்கே 3 10s தான் இருக்குது, இங்கே 5 1s இருக்குது. எது பெருசு? இதில் 43 இருக்குல்ல, இதுதான் பெருசு. 4 10s 3 1s. அடுத்து பாருங்கள், டிக் த குரூப் விச் ஹேஸ் லெஸ் ஸ்வீட் பால்ஸ். இதில் எந்த குரூப்பில் வந்து கம்மியான ஸ்வீட் பால்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 10 20 30 1 2 3 4 5 6 7 7 1s. 3 10 7 1s இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 10 20 1 2 3 4 5 6 7 8 8 1s இருக்குது. இதில் எது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 2 10s 8 1s இருக்கிறது தான் ஸ்வீட் பால்ஸ் தான் கம்மியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பரோ நம்ம சர்க்கிள் பண்ணலாமா?
37 பெருசா 54 பெருசா? 54 தான் பெருசு. 82 பெருசா 28 பெருசா? 82 பிக்கர். 69 96 96 இஸ் த பிக்கஸ்ட். 79 97 97 தான் பெருசு. 58 52 58 தான் பெருசு. 73 77 77 தான் பெருசு. 86 89 89 தான் பெருசு. 99 90 99 தான் பெருசு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்மாலர் நம்பரை சர்க்கிள் பண்ண போறோம். சர்க்கிள் பண்ணலாமா? 70 சின்னதா இல்லை 80 சின்னதா? 70 தான் சின்னது. 84 சின்னதா இல்லை 48 சின்னதா? 48 ஸ்மாலஸ்ட். 90 91 19 ஸ்மாலஸ்ட். 98 89 89 ஸ்மாலஸ்ட். 69 62 62 ஸ்மாலஸ்ட். 78 71 71 ஸ்மாலஸ்ட். 89 85 85 ஸ்மாலஸ்ட். 98 99 98 வந்து ரொம்ப சின்னது. அடுத்து பாருங்க, கம்ப்ளீட் த நம்பர் சார்ட் அண்ட் டூ ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நம்பர் சார்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். நீங்க ஃபாஸ்டா ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலர் த நம்பர் பிட்வீன் 75 அண்ட் 83 இன் பிங்க். 75ல இருந்து 83 வரை நம்மள பிங்க்ல கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பிங்க்ல பண்ணலாமா? 75 இங்க எங்க இருக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இங்க இருந்து பிங்க்ல கலர் பண்ணிக்கோங்க. 75 டு 83 வரை நம்ம பிங்க்ல பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, பாக்ஸ் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் 89. 89க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு பாருங்க. 89க்கு முன்னாடி 88 இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அண்டர்லைன் த நம்பர் தட் கம்ஸ் ஆஃப்டர் 45. 45க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது பாருங்க. 45க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 46. இதை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் த நம்பர் பிக்கர் தென் 98. 98 விட பிக்கர் நம்பரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 98க்கு அப்புறம் பிக்கர் நம்பர் 99 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கலர் இன் green the 2-digit numbers that have the same number in both the tens and ones places. ones placesலயும் tens placesலயும் இருக்க நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? green கலர்ல பண்ண போறோம். ஆனா அது சேம் நம்பரா இருக்கும். சேம் நம்பர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 11, அதுக்கப்புறம் 22, அதுக்கப்புறம் 33, 44, 55, 66, 77, அப்புறம் 88, 99. ஒன்ஸ் பிளேஸும் சேம் தான், டென்ஸ் பிளேஸும் இதில் சேம் தான். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணுமோ அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ரைட் த நம்பர்ஸ் பை கவுண்டிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஃப்ரம் த கிவன் நம்பர். நம்ம ஃபார்வர்டும் எழுத போகிறோம், பேக்வர்டும் எழுத போகிறோம். நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்னது? 94. 94லேருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு எழுதிடலாமா? 95, 96, 97, 98, 99. இப்போ பேக்வர்ட் எழுதிடலாமா? 93, 92, 91, 90. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் நம்பர்ஸ் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர். 70க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 69. 70க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 71. அடுத்து பாருங்க, த நம்பர் தட் கம்ஸ் இன் பிட்வீன் 54 அண்ட் 56. 54க்கும் 56க்கும் நடுவில் என்ன நம்பர் வருது? 54க்கு அப்புறம் என்ன? 55. 56க்கு முன்னாடி 55. 55 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கிப் கவுண்ட் பேக்வர்ட் இன் 5 இயர்ஸ் அண்ட் ரைட். நம்ம இப்போ திரும்பி 5 நம்பர்ஸ் விட்டு ஜம்ப் பண்ண போகிறோம். 45லேருந்து முன்னாடி வந்தால் 40, 40லேருந்து முன்னாடி வந்தால் 35, 35லேருந்து முன்னாடி வந்தால் என்ன வரும்? 30, 30லேருந்து முன்னாடி வந்தால் 25, 20, 15, 10, 5. நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் தி பிக்கர் நம்பர். இதில் பிக்கர் நம்பர் எது இருக்கோ சர்க்கிள் பண்ணுங்க. 69 61 69 தான் இருக்குதுலே பிக்கஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் பாருங்க, முன்னாடி நம்ம நிறைய சாப்டர்ஸ் படித்தோம், அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா? டிக் த கரெக்ட் ஒன். இந்த கியூப் வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜா இல்லை கர்வ்ட் எட்ஜான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜ். இந்த பால் வந்து ஃப்ளாட் ஃபேஸா கர்வ்ட் ஃபேஸா? இந்த பால் வந்து கர்வ்டு ஃபேஸ். இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கவுண்ட் அண்ட் ரைட். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி எழுதலாமா? நம்மளுக்கு 10 நம்பரை பண்டில் பண்ணி வச்சு எப்படி கவுண்ட் பண்ணணும்னு தெரியும்ல. 10, 20, 30, 40, 50, 60. 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் 6 10s இருக்கு, 9 1s இருக்கு. இப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 1 2 3. 9 10s இருக்கு, 3 1s இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த நம்பர் 68 தேர் ஆர். நம்பர் 68ல எத்தனை டென்ஸ் இருக்கு? நம்பர் 68ல மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்கு? 6 டென்ஸ் இருக்கு, 8 1s இருக்கு. ரைட் த நம்பர் நேம் இன் 17. 17 நம்ம எப்படி எழுதணும்? SEVEN 7 TEEN 17. அடுத்து பாருங்க, ஸ்கிப் கவுண்ட் ஃபார்வர்ட் இன் 3 இயர்ஸ். நம்ம 3 நம்பர்ஸில் வந்து நம்ம ஸ்கிப் கவுண்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? 3லேருந்து 6, 6லேருந்து 9, 9லேருந்து 12, 12, 15. அதுக்கப்புறம் என்ன வரும்? 15லேருந்து நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 18, 18லேருந்து 21, 24, 27, 30. அடுத்து பாருங்க, ஸ்கிப் கவுண்ட் பேக்வர்ட் இன் 2 இயர்ஸ். நம்ம இப்போ பேக்வேர்ட்லேருந்து பண்ண போகிறோம். 20க்கு முன்னாடி 2 நம்பர், 18, 18க்கு முன்னாடி 16, 14, 12, 10, 8, 6, 4,
2. நான் ஸ்கிப் கவுண்டிங் முடிச்சிட்டேன். சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். இதில் பெரிய நம்பர் ஏதோ அது நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். 38 89 89 கிரேட்டஸ்ட் நம்பர். இல்லை ஸ்மாலர் நம்பரை நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். 43 92 43 தான் சின்ன நம்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.